RSS பிஜேபி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் காய் நகர்த்தல்களை புரிந்து கொள்ள முடியும். ஏன் அவர்கள் அடிப்படை பிரச்சனைகளை பேசவில்லை, சாதிய முரண்களை பேசவில்லை, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார உரிமைகள் குறித்து பேசவில்லை, கல்வி தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை, தொழில் வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை? ஏன் எந்த ஊருக்கு போனாலும் சாமி பிரச்சனையை, கோவில் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள்? ஏன்? இதற்கு காரணம் கோல்வாக்கரின் சிந்தனை, வீர சாவர்கரின் சிந்தனை. அவர்கள் இங்கே இந்துக்களை சாதி அடிப்படையில் சாதி உணர்வு ஊட்டி திரட்ட வேண்டும். ஒருத்தங்கிட்ட குரானை பற்றி பேசினால் குரானை அடிப்படையில் இஸ்லாமியர்கள் இந்த உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். பைபிளை பற்றி பேசினால் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பைபிளின் அடிப்படையில் ஒன்று சேருவார்கள். ஆனா இந்துக்களை எந்த வேதத்தை சொல்லி நீ ஒன்று சேர்க்க முடியும்? சேர்க்க முடியாது. அவங்க சொல்ற ஒரே வேதம் பகவத்கீதை தான். பகவத்கீதையை சைவம் ஏற்றுக்கொண்டதா என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை, வைணவம் தான் ஏற்றுக்கொண்டது. இந்து மதம் என்று ஒன்று இல்லை. சைவம் தனியே இருந்தது, வைணவம் தனியே இருந்தது, சாக்தம் சக்தி வழிபாடு தனியே இருந்தது, கௌமாரம் குமார வழிபாடு தனியே இருந்தது, கானபத்தியம் கணபதி வழிபாடு தனியே இருந்தது, சௌரம் சூரிய வழிபாடு தனியே இருந்தது. இதெல்லாம் இந்தியாவில் இந்து மக்கள் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த சமூகத்தினர் கடைபிடித்த வழிபாட்டு முறை. சூரிய வழிபாடு, அதுக்கு பேர் சௌரம்.